வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா திண்டிவனத்துலேருந்து செஞ்சு போகிற ரூட்டில் வந்து இங்கே ஒரு ஜேஷ்டா தேவி, தமிழில் வந்து சொல்லலாம் கொற்றவை, இன்னும் தெரியப்படுத்த சொல்லலாம் மூதேவின்னு சொல்லுவாங்க இல்லையா. வீட்டில் ஏதாச்சும் ஒருத்தவங்க சோம்பேறியாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு படுத்து தூக்கிட்டு ஏன்னா மூதேவி மாரி படுத்துட்டு சொல்லுவாங்க இல்லையா. மூதேவின்றது வந்து ஒரு தூய்மைக்கான கடவுள், ஒரு வளத்துக்கான கடவுள். பிற்காலத்தில் பிற ஆட்சியாளர்கள் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் படையெடுத்து வரும்போது அது என்னன்னா இது போல் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ அதான் பார்க்குறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துலேருந்து இந்த பக்கம் செஞ்சு போகிற ரோட்டில் இப்போ நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த கோயில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேமஸ் பண்ணுறதில்ல, ஏதோ ஒரு இதுக்காக வந்து இது பண்ணுறாங்க. சரி, நம்ம வந்து கல்புரேத்தி வழிபட்டு ஸோ மக்களுக்கு தெரிய போட்டோம் தான் வந்திருக்கிறோம். ஸோ மறக்காமல் இந்த பக்கம் யாராச்சும் வந்தீங்கன்னா இது போல் ஒரு தெய்வம் இருக்குது, வந்து வழிபடுங்க. புதுசாக இன்னும் சாய்பாபா இன்னும் நிறைய கோயிலாம் உருவாகுது. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு எல்லையில் வந்து கோயில் வந்து யாரும் விரும்பி கும்பிட்றதில்ல. இது வந்து வளமைக்கான கடவுள். என்னென்னா மூதேவின்னு சொல்லுவாங்க தூய தமிழில். இது வடநாட்டில் பார்த்தீங்கன்னா இது ஜேஷ்டா தேவி அப்படி தான் கும்பிட்றாங்க. ஸோ யாராச்சும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா திண்டிவனம் டு செஞ்சு ரூட்டில் உள்ள விழுக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு கழனி வயல்வெளி தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா வந்து யாராச்சும் இந்த பக்கம் வந்து வழிபடுங்க. ஸோ மற்றவங்க தெரியப்படுத்துங்க. கட் பண்ணி போய் போவோம். சூப்பர். ஸோ நம்மளும் வந்து ஒரு பக்கம் சுற்றிடுவோம். என்னன்னா இது போல் கோயில்கள் வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குறைஞ்சது ஒரு 800-1000 ஆண்டுக்கு முன்னாடி இது செதுக்கி வச்ச ஒரு சிலையாக இருக்கலாம். துணி போட்டு மறைச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து எடுத்துட்டா அது ஒரு இதுவாக தெரிஞ்சாங்க. வெறும் ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கப்பா, இதை கவர் பண்ணிக்க. எனக்கு வந்து ஜேஷ்டா தேவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். குடும்பம் வரைக்கும் ஜேஷ்டா தேவி தான் இது. ஸோ இது பண்ணலாமான்னு தெரில. சரி, நம்ம மக்களுக்காக இது என்ன ரிமூவ் பண்ண வேண்டாம், தப்பான்னு வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணலாம் வேணாம் வேண்டாம். ஸோ முழு ஊற்றி நாங்கள் காமிக்க முடியாது. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து கட்டி விட்டுறோம். ஸோ ஜேஷ்டா தேவி இது ஃபுல்லாக துணி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. என்னென்னா இது வந்து சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலைன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் வந்து கொற்றவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா பிற்காலத்தில் வந்து போருக்கான கடவுள் நிறைய. இப்போ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இங்கேருந்து தோற்றது தான். இந்த சாமி வந்து நாங்கள் எது டிஸ்டர்ப் பண்ண இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி காமிக்கிறோம். இப்படி தான் இருக்கும் அது உருவம். இப்படி தான் இருக்கும். கையில் வந்து இங்கே ஒரு சங்கு வச்சுருக்கு, இந்த பக்கம் வேலு, இந்த கையில் வந்து ஏதோ ஒரு இது வச்சுருக்காங்க கீழே. நம்ம இதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண முடியாது. பொட்டு வச்சு கும்பிட்றாங்க, நல்லா இருக்குது சாமி. மறக்கப்பட்ட கடவுள். இப்போ வந்து நிறைய பேர் சாய்பாபா கும்பிட்றோம், நிறைய இன்னும் ராகவேந்திரா அப்படி நிறைய பேர் கும்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் கும்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நம்மளுடைய சுற்றுப்புறத்துலேயே வந்து இன்னமும் வந்து மக்களுக்கு தெரியாத, இன்னும் மக்களுக்கு இது வளமைக்கான கடவுள் தான். இப்போ ஒரு கோவில்லாம் எங்கே இருக்கும்? ஒன்று ஏதாச்சும் ஏரிக்கரை ஓரமாக இருக்கும், ஏதாச்சும் ஒரு மக்கள் கூடுற இடமா இருக்கும். இப்படி ஒரு விவசாய நிலத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக இது மூதேவி அப்படின்னு சொல்கிற அந்த கடவுள் தான் இது. தமிழில் சொன்னால் ஜேஷ்டா தேவி, வடமொழியில் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இது ஒரு வளமைக்கான கடவுள் தான். நாங்கள் வந்து துணியை வந்து எடுக்கல, ஏதாச்சும் தப்பா நினைப்பான்னு சொல்லிட்டு. இதை எடுத்தாங்கன்னா கீழே எனக்கு ஏதாச்சும் ஒரு வாகனம் வந்திருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வாகனம் வந்து கண்டிப்பாக இந்த துணி கீழே இருக்கும். அதை எடுத்தால் ஏதாச்சும் தப்பா நினைப்பான்னு சொல்லி எடுக்கல. தெரியுதுங்களா? இத்தனை கை இருக்கு பாருங்க. கை வந்து இப்படிதான் இருக்கும். இந்த சாமியோட கை இப்படிதான் இருக்கும். இதுக்கு மேலே ரிமூவ் பண்ண வேணாம். கை வந்து இவ்வளோ அழகாக செதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு 2 பக்கம் கை வேலு, 2 பக்கம் வேலு, ஒரு பக்கம் சங்கு, இன்னொரு பக்கம் வந்து இந்த இன்னொரு திங்ஸ் இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து பக்தியாக வழிபடுறாங்க. இங்கே இருக்கிற பெரியவர் காட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த கல்லை வந்து நிமித்தி வச்சுனா ஊருக்கு ஏதோ ஆபத்து வரும்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா திண்டிவனம் விழுக்கும்ன்ற ஊருக்குள்ள வந்து கரெக்டாக லொக்கேஷன் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரோம். அந்த கோயில் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இறங்கி திண்டிவனத்துலேருந்து செஞ்சு போகிறோம் இல்லையா, செஞ்சு போகிற ரூட்டில் விழுக்கம் அப்படின்னு ஒரு ஊருக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு விவசாய நிலத்து நடுவில் தான் இருக்குது. சுற்றி பாருங்கள் உலகமே. இந்த கோயில் சுற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுற இடம் தான். நாற்று நட்டுருக்காங்க. நாங்கள் வந்தப்போ
பொங்கல் சீசன்ல நாற்று நட்டுருக்காங்க. இங்கே தயவுசெய்து வந்தெல்லாம் அங்கே வந்து இந்த தெய்வத்தை வழிபடுங்க. கீழே மறக்காம இதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வேற என்ன பேர்? இது போல வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பல மாவட்டங்கள் வந்து இதே போல சிலைகள் இருந்திருக்கலாம். நாங்களும் அதை பற்றி எடுத்து போடுறோம். அதோட பேர் என்னவா இருக்கு? இது பேர் கேட்டினா துர்கான்றாங்க, காளின்றாங்க. வரலாற்று ஆய்வு பிரகாரம் போனால் இப்போ தான் மூதேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில இடத்துல. ஸோ உங்கள் பக்கத்தில் இது மாதிரி ஒரு சிலை சாமி இருந்தால் அதை வழிபாடு எப்படி படுறாங்க, அதுக்கு கீழே பேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பற்றி என்ன கீழே மறக்காம கருத்தை பதிலுங்க. இதே போல் மீண்டும் ஒரு அதிசயத்துடன் சந்திப்போம். டேக் கேர், பை பை.